பிங்கி, பிங்கி, இந்த பிங்கி பொண்ணு எங்கே தான் போச்சோ தெரியல. பப்ளியையும் காணோம், வீட்டில் வேற யாரையுமே காணோம். எப்பா, வெளியில் ஒரு கடைக்கு போக சொன்னால் கூட இந்த பிங்கி போக மாட்டேக்கு. எல்லா கடைக்கு எல்லாம் நம்மளே தான் போக வேண்டியதாக இருக்கு. பிங்கி, எங்கே போன நீனு? அம்மா, அம்மா, என்னை கூப்பிட்டீங்களாம்மா? என்னம்மா, என்னை ரொம்ப நேரமாக நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நான் இங்கே தாம்மா இருந்தேன். வெளியில் நம்மளோட லில்லி இல்லை, அவள் வீட்டில் நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேம்மா. நான், லில்லி, ஜெனி, ஷர்மி, அப்புறமா பப்ளி, நாங்கள் எல்லாரும் ஒன்றா தாம்மா விளையாண்டுட்டு இருந்தோம். பினாக்கி கூட எங்கள் கூட விளையாண்டுக்கிட்டு தாம்மா இருந்தான். என்னம்மா, என்னாச்சு? ரொம்ப நேரமாக என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களாம்மா நீங்கள்? ஆமாண்டா பிங்கி, எவ்வளோ நேரமாக உன்னை கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? வீடு வேற திறந்துருக்கு, பாட்டி ரூமில் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா வெளியில் விளையாண்டுக்கிட்டு இருக்க. சரி, ஹோம்ஒர்க்லாம் பண்ண வேண்டாமா? சும்மா விளையாண்டுட்டே இருந்தால் போதுமா? சாட்டர்டே சண்டே ஹாலிடேனா ஹோம்ஒர்க்கே முடிக்கணும். எப்போதும் விளையாண்டுட்டே இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. புரிஞ்சுதா உனக்கு? ஓகேம்மா, நான் கொஞ்ச நேரமாக தாம்மா விளையாண்டுட்டு இருந்தேன். சரி சரி, இப்போ நான் திருப்பி விளையாட போட்டுமா? அடி கிடைக்கும் உனக்கு திருப்பி விளையாட போனீன்னா. முதல்ல உட்காந்து ஹோம்ஒர்க்கை முடி, அதுக்கப்புறமா வெளியில் போய் விளையாடலாம். காலையிலே போனது இப்போ தான் வந்திருக்கேன். நீனு வெளியில் வெயில் வேற அடிச்சுக்கிட்டு இருக்கு. போதும் விளையாண்டதுலாம். அம்மா அம்மா, கேம் வேற அங்கே பாதியிலே நின்றுக்கிட்டு இருக்குமா. பினாக்கிலாம் வேற விளையாண்டுக்கிட்டு இருக்காம்மா. ப்ளீஸ்மா, இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வந்துடுறேன். 10 minutes. 10 minutes-ஆ? ஓகே, 5 minutes தான், ஆனால் சீக்கிரம் வந்துடணும். சரியா? சரி சரி, அந்த பப்ளியும் வெளியில் தான் நின்றுட்டு இருந்தா. நீ பப்ளியை வர சொல்லிட்டு நீ அதுக்கப்புறம் போய் விளையாடு. ஓகேவா? அம்மா, பப்ளி எங்க கூட இல்லையே. அவள் ஃபஸ்ட்டு கேம் முடித்த உடனேயே நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாளேம்மா. அவள் இங்கே தாம்மா வந்தா, அவள் வெளியில் இல்லையேம்மா. நான் வேணா ஒருக்க பார்த்துட்டு வரட்டுமா? என்னடா சொல்கிற? பப்ளி உங்கள் கூட தானே விளையாண்டுட்டு இருந்தா, வீட்லேயும் இல்லையே. பப்ளி வீட்டுக்கு வரவே இல்லையம்மா. நான் வேற கடைக்கு போயிட்டேன், பாட்டி தான் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. நீ வெளியில் ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வந்துரு, பப்ளி நிற்கலான்னு. நான் உடனே இங்கே பாட்டியை கூப்பிட்டு கேட்குறேன். அத்தை, அத்தை. என்னம்மா மருமவளே, என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? என்னம்மா, என்னாச்சு? என்ன பிங்கி, வெளியில் விளையாண்டுக்கிட்டு தானே இருந்த, நீ எப்போ வீட்டுக்குள்ளே வந்த? பப்ளி எங்க காணோம்? பப்ளி எங்கடா பிங்கி, நீ மட்டும் வந்திருக்க? வெயில் வேற எப்படி வெயில் அடிக்குது. உள்ளே விளையாடுங்கம்மா வீட்டுக்குள்ள உட்காந்து. பப்ளி எங்க, கூப்பிடு பாப்போம். அத்தை, பிங்கி சொல்றா பப்ளி அப்பவே வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு. பப்ளி வந்துட்டாளா என்ன? நான் வேற கடைக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன், பார்த்தா பப்ளி வீட்டுல இல்லையே. என்னது, பப்ளி வீட்டுக்கு வந்துட்டாளா? நான் இவ்வளோ நேரமா இங்கே தானே இருக்கேன், பப்ளி வீட்டுக்கு வந்த மாதிரி இல்லையே. கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு உள்ள ரூமில் ஏசியை போட்டுட்டு தூங்கிட்டேன். ஆனால் பப்ளி வீட்டுக்குள்ளே வரவே இல்லையே. வந்தால் சத்தம் கொடுப்பா, அதை இதை உருட்டுவா, ஒரு சத்தமும் இருந்த மாதிரி இல்லையே. பப்ளி இங்கே வந்த மாதிரி இல்லையே. இன்னொருக்க வெளியில் போய் பார்த்துட்டு வந்து. ஐயோ பாட்டி, அம்மா, நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. பப்ளி எங்கள் கூட ஃபஸ்ட்டு கேம் விளையாண்ட உடனேயே எனக்கு டயர்டாக இருக்குன்னு வீட்டுக்கு போயிட்டாமா. நான் தான் பார்த்தனே, அதுக்குள்ளே அவள் எங்கே போனான்னு தெரில. ஒருவேளை அவள் வேற எங்கேயாவது போயிட்டாளா உங்களை தேடி கடைக்கு? ஐயோ, நான் எதுக்கும் இன்னொரு தடவை வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே போய் கேட்டுட்டு வந்துடுறேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா, சீக்கிரம் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, என்னம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்பாடா, அடிக்கிற வெயிலுக்கு வெளியில போக முடியல, வர முடியல, அப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏண்டா மொவனே, நம்ம பப்ளியை காணுமேடா. பப்ளி வெளியில விளையாண்டுக்கிட்டு தானடா இருந்தா. இப்போ பிங்கி என்னடானா பப்ளி வீட்டுக்கு வந்தான்னு சொல்றா, ஆனா பப்ளி வெளியிலே இல்லையா. என்னது, பப்ளிய காணுமா? பப்ளி எங்க போனா? ஐயோ, குட்டி பொண்ணாச்சே பப்ளி. பப்ளி என்ன செய்வான்னு வேற நமக்கு தெரியலையே. ஏங்க, பப்ளி எங்க போனான்னு தெரியலையேங்க. பப்ளி எங்க போனான்னு தெரியாம நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் வேற கடைக்கு போயிட்டு இப்பதாங்க வந்தேன், அதுக்குள்ள நம்ம பப்ளி இல்லைன்னு சொல்றாங்க. இந்த பிங்கி, எல்லா பசங்களும் ஒன்னா வெளியில விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க, அதுக்குள்ள பப்ளியே காணோமே. ஐயோ, என்ன நான் பண்ணுவேன்? அம்மா, அம்மா, நான் வெளியில ஃபுல்லா தேடிட்டேம்மா, அங்க பப்ளி எங்கேயுமே இல்லம்மா. ஐயோ, நான் பப்ளி இல்லைன்னு சொல்லி நம்ம பக்கத்து வீட்டுல சுந்தரி ஆண்டி வீட்டுல கூட நான் போய் பார்த்துட்டேன், பப்ளி அங்கேயுமே இல்லை. அப்ப ஏத்து வீட்டுல, ஜெனி வீட்டுல, அப்புறம் அதுக்கு அடுத்து பினாக்கி வீட்டுல, எல்லார் வீட்லயும் நான் போய் தேடிட்டேம்மா, எங்கேயுமே இல்லம்மா நம்ம பப்ளி.
நம்ம பப்ளிய காணோம்மா. இப்ப என்னம்மா பண்றது? ஐயோ ஷைலஜா, என்னது இது? பப்ளிய காணோமாமே. பப்ளிய காணோம்னு இந்த பிங்கி இப்பதான் எங்க வீட்டுல வந்து தேடிட்டு போறா. வாசல்ல தானே நின்னு எல்லா பிள்ளைங்களும் விளையாண்டுகிட்டு இருந்ததுங்க. இந்த பப்ளி மட்டும் எங்க போனா? பப்ளி எங்கதான் போனாலோ? ஆண்டி ஆண்டி, நாங்க கூட எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்த்துட்டோம் ஆண்டி. எங்கேயுமே பப்ளி இல்ல. பப்ளி எங்க போனானே தெரியல ஆண்டி. ஐயோ, குட்டி பொண்ணு வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல. பப்ளியை இப்ப எங்க நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது? பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? ஐயோ, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டாலே எனக்கு பயமா இருக்கே. இந்த பப்ளி வேற சின்ன பொண்ணு, சின்ன குழந்தை. அது எங்க போய் என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. ஐயோ பப்ளி, எனக்கு இதை கேட்டாலே தலையே சுத்திக்கிட்டு வருது. அடே மொவனே, எம்மாடி மருமவளே, நம்ம பப்ளிய நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்டா. எனக்கு வேற தலைய சுத்திக்கிட்டு வருதே. இந்த பப்ளிய காணமுடி, எனக்கு வேற தலையெல்லாம் சுத்திக்கிட்டு. ஐயோ 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 அம்மா, என்னம்மா இது? நீங்க வேற கீழே விழுந்துட்டீங்க. அம்மா, உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? ஐயோ ஷைலஜா, இப்ப டாக்டர் கூட்டிட்டு வா. அச்சோ ஆண்டி, எந்திங்க. என்னது இது, இப்படி விழுந்துட்டாங்க? இவங்க பப்ளிய தேடவா இல்ல இவங்கள பாக்கவா இப்படி இந்த பாட்டி கீழே விழுவாங்கன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கலையே. இப்ப என்ன பண்றது? முதல்ல யாராவது கொஞ்சம் தண்ணி எடுத்து பாட்டி முகத்துல தெளிங்க. அப்பதான் தெரியும். பாட்டி எந்தீங்க பாட்டி? ஐயோ, நான் வேணா ஓடி போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டா? ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவோமா? இப்படி பாட்டி வேற கீழே விழுந்துட்டாங்களே. முதல்ல தண்ணிய தொளிப்போம். ஐயோ பாட்டி, இருங்க, நான் பாட்டிக்கு உடனே சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ பாட்டி, என்ன பாட்டி, நீங்க வேற மயங்கி விழுந்துட்டீங்களே. ஐயோ ஐயோ, அப்பா கொஞ்சம் காலை எடுங்கப்பா, சீக்கிரம். பாட்டிக்கு நம்ம ஐயோ பாட்டி, நீங்க வேற மயங்கி விழுந்துட்டீங்களே பாட்டி. ஐயோ அப்பா, காலை நோட்டுங்கப்பா. பாட்டிக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் தண்ணி தான் எடுக்கணும். கொஞ்சம் காலை நகட்டுங்க. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி நீங்க வேற ஃப்ரிட்ஜ் திறங்க இப்போ. ஐயோ, ஏய் பப்ளி, இங்க இருக்கியாடி நீனு? என்னது பப்ளி, இங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து விழுற? அம்மா அப்பா எல்லாரும் பாருங்க, இந்த பப்ளி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வந்து விழுந்துகிட்டு இருக்கா. என்ன பப்ளி நீனு? உன்னை காணோன்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு கவலைப்பட்டு எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வந்து விழுந்துகிட்டு இருக்க. அங்க பாரு, உன்னால பாட்டி வேற மயங்கி விழுந்துட்டாங்க. முதல்ல எழுந்துரு, இப்படி பெப்பர் பேன் கிடக்க. அம்மாடி பப்ளி, என் செல்லக்குட்டி, என் தங்கம்மே, நீ எங்கடா போன? உன்னை காணோன்னு அம்மா ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. எங்கடா ராஜாத்தி நீ போன? நீ வீட்டிலே இருக்கலாம்லம்மா, இப்படியாமா ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் படுத்து கிடப்ப நீ? அம்மா, அதுவாம்மா, நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேம்மா. அதிலே வந்து ஃப்ரிட்ஜு காத்துலயே அப்படியே தூங்கிட்டேம்மா. சாரிம்மா. அம்மா அம்மா, வெளியில நான் எல்லார் கூடயும் விளையாடினேனா, அப்போ எனக்கு ரொம்ப வேத்துச்சு. தண்ணி குடிக்கதாம்மா உள்ள வந்தேன். அப்ப பார்த்தா தண்ணி நல்லா ஃப்ரிட்ஜ்ல ஜில்லுன்னு இருந்துச்சுமா. அதனாலதான் உள்ளே ஏறி படுத்து தூங்கிட்டேம்மா. ரொம்ப நேரமா தூங்கிட்டேனா? என்னை எல்லாரும் தேடினீங்களாம்மா? என்னது, உன்னை காணோன்னு தேடணுமா? எல்லாரும் பயந்து போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா அசால்ட்டா உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள சில்லுன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பப்ளி, விளையாடுறியா நீனு? ஐயோ அப்பா, நம்ம பப்ளிய திட்டுறது கூட அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல பாட்டிய பாருங்க. பாட்டி வேற மயங்கி விழுந்துட்டாங்க. பாட்டிய பாருங்கப்பா நீங்க. ஐயோ அம்மா, என்ன பத்தி தாயே, உனக்கு என்னம்மா ஆச்சு? என்னம்மா இது, பொசுக்குன்னு மயங்கி விழுற? ஐயோ பாட்டி, உங்களுக்கு என்ன பாட்டி ஆச்சு? சீக்கிரம் தண்ணி எடுத்து ஊத்துங்க. பாட்டிக்கு யாராவது முகத்துல தண்ணி தொளிங்க. பாட்டி எந்திக்கிறாங்களான்னு பாப்போம். அப்படி இல்லாட்டினா ஆம்புலன்ஸ்க்கு தான் ஃபோன் பண்ணணும். ஐயோ பாட்டி, உங்களுக்கு என்ன பாட்டி ஆச்சு? ஐயோ பாட்டி, பாட்டி எந்திங்க, பாட்டி எந்திங்க, பாட்டி எந்திங்க. அத்தை எந்திங்க அத்தை, உங்களுக்கு என்னங்க அத்தை ஆச்சு? அப்பாடா அம்மாடா,
ஐயோ பாட்டி எந்திரிச்சிட்டீங்களா? ஆமாடா, கண்ணை கட்டிக்கிட்டு வந்துருச்சுடா. நம்ம பப்ளிய காணோன்னதும் நம்ம பப்ளி, அடா பப்ளி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? இந்த பப்ளி எங்க போச்சு இந்த பிள்ளை இவ்வளோ நேரம்? ஐயோ அத்தை, இந்த பப்ளியோட பெரிய கூத்தா போச்சு. தண்ணி தாக இருந்துச்சான், ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் இருந்திருக்கா இவ்வளோ நேரம் உங்க பேத்தி. நம்மள ஃபுல்லா தேட விட்டுருக்கா. என்னது, ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் இருந்தாளா? என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் இருந்தேன்னு ஈஸியா சொல்லுதா இவா? இவளை வச்சுக்கிட்டு நான் படுத பாடு எப்பா. சுட்டி பசங்களா, நீங்க யாரும் வேக்குதுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் இந்த பப்ளி மாதிரி இருந்துடாதீங்க என்ன. அப்புறம் போற போக்குல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் நாங்க குடும்பமா வந்து பாக்குறோம். அதுக்குள்ள இந்த பப்ளிய ஒரு வழியாக்கிட்டு வரேன். கழுத பப்ளி, என்ன பண்ணி வச்சிருக்க நீனு?